கிருஷ்ணா அவர்களே, நான் கூட கேட்கிறேன், இதுக்கு என்னத்துக்கு 1 மாத காலம் இல்லை? இது உண்மையில் விடுதலை செய்ய வேண்டும் என்றால் இந்த பொது மன்னிப்புக்கு இது 1 மாத காலம் அவகாசம் தேவைப்படுகிறதா? இது பொது மன்னிப்பு என்ற கேட்டகரி, இந்த பொது மன்னிப்பு என்ற விடயத்திற்குள்ளேயே வர வேண்டிய அவசியம் இல்லை ரங்க அவர்களே. அதாவது நான் ஆரம்பத்திலே சட்டத்தை பற்றி கூறினேன். இந்த இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது 2 விதமாக கைது செய்யப்பட்டார்கள். ஒன்று பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள், இன்னொன்று அவசர கால தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் 3 மாதங்களாக 18 மாதங்கள் வரையிலும் தடுத்து வைக்கப்படலாம். ஆனால் 18 மாதங்கள் முடிவடைந்த பின்னர் குறிப்பிட்ட நபர் நீதிமன்றத்திற்கு முன்னால் கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதா இல்லையா என்பதற்கு தகுந்த காரணங்களூடாக நீதிமன்றத்துக்கு முன்வைக்கப்பட வேண்டும், அல்லது அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். இங்கே சட்டத்திலும் ஒரு பிழை காணப்படுகின்றது. என்னன்னு சொன்னால் 18 மாதங்கள் முடிவடைந்த பின்னர் இவருக்கு நாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய போகின்றோம் என்று கூறிவிட்டு நோ டேட் என்று அழைப்பார்கள். எவ்வித காலக்கெடுவும் இல்லாமல் அவரை தடுத்து வைத்து அவ்வாறு தடுத்து வைத்திருக்கின்றவர்கள் தான் இன்று கூடுதலாக இருக்கின்றார்கள். அதை போன்று இந்த அவசர கால சட்டத்திலும் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. என்னன்னு சொன்னால் 90 நாட்களுக்கு பின்னர் அவரை விடுதலை செய்வதற்கு உரிய தகுந்த காரணங்கள் இருக்குமாக இருந்தால் அவரை விடுதலை செய்துவிட வேண்டும், அல்லது அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த 90 நாட்கள் உள்ளுக்கு அவர்கள் அதற்குரிய விமர்சனங்களை செய்து அதனை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் சொல்லி. ஆகவே இங்கு ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு 2 வருடம் 1.5 வருடம் 18 மாதங்கள் இருந்து ஒரு 20 மாத காலத்திற்கு உள்ளே இந்த கைது செய்யப்பட்ட எந்த ஒரு இளைஞனுக்கும் வழக்கு தாக்கல் செய்வதா இல்லையா என்பதை தீர்மானித்து விடலாம். ஆக குறைந்தது ஒரு 20 மாதங்கள் 1.5 வருடங்கள் முடிந்த பின்னர் மேலும் ஒரு 2 மாதங்கள் எடுத்துக்கொண்டால் பரவாயில்லை, 20 மாதங்களிலே அவர்கள் தீர்மானித்து விடலாம் இவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதா இல்லையா என்பதை. அவ்வாறு இல்லாத பட்சத்திலே அவர்கள் நிச்சயமாக விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்று இருக்கின்ற அத்தனை பேரும் 3 வருடங்களுக்கு மேல் 4 வருடங்களுக்கு மேல் 5 வருடங்களுக்கு மேல் உள்ளே இருக்கின்றார்கள். 10 வருடங்களுக்கு மேல் இருக்கின்றார்கள். இந்த நிலை எந்த ஒரு நபருக்கும் கிடைக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த இளைஞர்களை இவர்கள் பார்க்கின்ற பொழுது மூளை சுகமில்லாமல் 3 பேர் மனநோயாக நிச்சயமாக மனநோய் ஏனென்று சொன்னால் ஒருவன் ஒரு வீட்டிற்கு சென்று வந்திருக்கின்றான். ஒரு தொலைபேசி அழைப்பு. வணக்கம். ஹலோ வணக்கம். உங்களோட தொலைக்காட்சி சத்தத்தை குறைத்து வைத்து விட்டு பேசுனீங்கன்னா இல்ல பேசுங்க. வணக்கம். வணக்கம். சுரேஷ் பேசுறேன். சொல்லுங்க சுரேஷ். என்னன்னு சொல்லிச்சுன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டத்திறனைக்கு ஊடாகவும் நான் இப்போ இந்த அரசியல் கைதிகள் சம்பந்தமா இனிவரும் காலங்களில் எடுக்க வேண்டிய ஆக்கப்பூர்வமான ஒரு சில நடவடிக்கை சம்பந்தமா ஒரு வேண்டுகோள் ஒன்று விடுக்க போறேன். அதாவது என்னட்டு சொல்லிச்சுன்னா அண்மையில வவுனியால நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடனான இந்த சத்தியாகிரகத்தில அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கா உட்பட அனைவரும் நமது கைதிகள் விடுதலை சம்பந்தமாக கருத்திருந்தார்கள். ஒரு வரவேற்கத்தக்க விடயம் அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மைக்கெல்லாம் இதை கருத வேண்டி இருக்குது. நன்றி சுரேஷ். உண்மையில் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கேள்விகளைத்தான் இணைத்துக் கொள்வது, உண்மையில் வேண்டுகோள்களை இணைத்துக் கொள்வது. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. உங்களுடைய கேள்விகளைத்தான் திறக்கலாம். நாங்கள் மீண்டும் அரசியல்வாதிகள் வருகின்ற பொழுது உங்களுக்கு தொலைபெடுப்போம். இதுதான் உண்மையில் மக்களின் எதிர்பார்ப்பு. தமிழ் பேசும் கட்சிகள் எல்லாம் இணைய வேண்டும் என்று அதில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும். அதாவது இந்த கைதிகள் ஒவ்வொரு தொலைபேசி அழைப்பு, தொலைநகல், ஃபேக்ஸ் எல்லாம் முடியாத காரியத்தை முடியும் என்று காட்டியவர்கள். அவர்களுடைய ஒவ்வொருத்தரையும் செல்ல வேண்டும் என்று இரவு பகலாக கோல் எடுத்து பேசியது செய்தவர்கள். அதில் பலர் பல பங்குகளை வகித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பட்டிருக்கிற 14 உறுப்பினர்களில் ஒரு சிலர் அங்கு இருக்கின்ற பொழுது உண்ணாவிரதம், இன்னொரு ஆக்கள் ஜெயிலில் 10 மணிக்கு, அங்கே உண்ணாவிரதம் 7:30 ஆரம்பிக்கப்படுகிறது. 10 மணிக்கே இன்னும் ஒரு 3 பேர் போயினும் உண்ணாவிரதத்தை நிப்பாட்டுறதுக்கு. எனவே ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றாகுவதற்கு முன்பு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. இன்று சுமந்திரன் சொல்வது சரியா பிழையா என்று சொல்வதற்கு இன்று பல உறுப்பினர்கள் தயங்குகிறார்கள். ஸ்ரீதரன்
சிறைச்சாலையில் சென்று வாக்குறுதி கிளிநொச்சியில் இருந்து சென்று வாக்குறுதி வழங்கியிருந்தார். அரசாங்கம் கூறுகிறது 1 மாதம் விடுங்கள் என்று. அது சரியா புலையா என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. இதைவிட ஸ்ரீதரன் அவர்கள் இந்தியாவில் சென்று விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். ஆனால் அவரை கட்சி கூட்டத்திலே ஏன் இப்படி கூறுகிறீர்கள் என்று கேட்டிய பொழுது அவர் நான் அப்படி கூறவில்லை என்றார். அதற்கு மறுப்பறிக்கை கூறுங்கள் என்று சொல்லி சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேட்ட பொழுது அவர் அதற்கு கூறினார், நான் சொல்லாத விடயத்துக்கு ஏன் மறுப்பறிக்கை கூற வேண்டும் என்று. எனவே இதை விட பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் ஒரு சிலர் ஏதாவது அறிக்கையை கொடுத்தால் அரசினால் என்று கணக்க வேண்டாம். மன்னார் பிஷப்பே என்று சிஐடியினால் விளங்கப்படுகிறார். மன்னார் பிஷப்பே சிஐடியினால் விளக்கப்படுகிறார். ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ்நாட்டில் சென்று கோபாலசாமியை சந்தித்தாலும் புலனாய்வு விளங்குவதில்லை. ஸ்ரீதரன் அவர்கள் சீமனுடன் போய் பேசினாலும் புலனாய்வு விளங்குவதில்லை. தமிழ்நாட்டில் போய் விடுதலை புலிகளின் தேசியத்தில் பிரபாகரன் இருக்கிறார்கள் என்றாலும் புலனாய்வு பிரிவு அவரை கூப்பிட்டு விசாரிப்பதில்லை. ஆனால் மன்னார் பிஷப் அவர்கள் தடுமாறி சொல்லிவிட்டால் அவரே புலனாய்வு துருவி துருவி விசாரிக்கிறது. இதுதான் இன்றைய நிலைமை. யாருக்குள் யார் இருக்கிறான், எந்த புத்துக்குள் எந்த பாம்பு இருக்கிறது என்பதனை மக்கள் புரிந்து கொள்வதிலும் காலம் இது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த புந்துக்குள் எந்த பாம்பு இருக்கிறது, இவர்கள் போத்திருக்கிறது பசுத்தோலா புலித்தோலா, அல்லது புலித்தோல் போஸ்த பசுவா, அல்லது புலித்தோல் போத்த புலனாய்வு அரச புலனாய்வு பிரிவா என்பதனை மக்கள் சிந்திக்க வேண்டிய காலம் இது. அதை பற்றி உண்மையில் நாங்கள் அதில் பெருசாக அலட்டிக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் தேவை வரும் பொழுது விழாவாரியாக அலட்ட வேண்டிய தேவை, அலச வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. கிருஷ்ணன் பெரிய இதில் நான் கூற வந்த விடயம் என்னவென்று சொன்னால், ரங்க அவர்களே, இந்த உள்ளே இருக்கின்ற இந்த இளம் கைதிகளிலே சகலருக்கும் அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அவர்களினுடைய பொது மன்னிப்பு அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால் பலருக்கு இன்னும் வழக்கு தாக்கல் செய்யப்படாமல் இருக்கின்றது. அவர்களை எந்த ஒரு மன்னிப்பும் தேவையில்லை, நேரடியாக விடுதலை செய்து விடலாம். அவர்களுக்கு எந்த விதமான சான்றுகளும் இல்லை. அதனால் தான் இவர்கள் காலம் தாழ்த்தி கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை உடனடியாக விடுதலை செய்யலாம். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பலருக்கு மேல் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. நான் ஆரம்பத்திலே கூறினேன், இந்த நீதிமன்றங்களிலே இருக்கின்ற சுணக்கம் இந்த வழக்குகளை ஓரிரு நீதிமன்றங்களை தவிர சகல நீதிமன்றங்களிலும் தாக்கல் செய்வதில்லை. ஆகவே சில சந்தர்ப்பத்திலே நான் சில வழக்குகள் செய்த ஒரு காலத்திலே, அந்த காலத்திலே கண்டியில் உள்ள மேல் நீதிமன்றத்திலே சரியாக 1 வருடத்திற்கு ஒரு தினம் கொடுக்கப்பட்டது. இந்த வருடம் மார்ச் மாசத்திலே ஒரு வழக்கு எடுத்தார்களாக இருந்தால் அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் தான் அடுத்த டேட் கொடுப்பார்கள். இன்னொரு தொலைபேசி. வணக்கம். வணக்கம். நான் ரஃபீக் ஆயிக்கலாம். எங்க இருந்து? கல்பில இருந்து ரஃபீக். சொல்லுங்கள். நாங்க இப்ப இந்த சரத் பொன்சேகா இப்ப சர்வதேச அரசாங்கம் மத்தியில் தான் அரசாங்கம் விடுதலை செஞ்சிருக்காங்க. அதே போல் எங்களை தமிழ் அரசியல் கைதிகளுக்கு தானே இந்த தமிழ் அரசியல் கைதிகள் ஏன் எங்கட தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எல்லா கட்சிகளையும் சேர்ந்து வைக்கிறாங்க. மொத்தமாக சர்வதேச ஒரு அழுத்தத்தை கொடுத்து எங்கள் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யறதுக்கு செய்யலாம் நான் கேட்கிறோம். நன்றி. உண்மை இதுதான் முக்கியமான விடயம். இந்த ரஃபீக்கரோட புத்தகத்துங்கிற இன்று முஸ்லிம் தமிழ் உறவு மிகவும் முக்கியமான விடயம். மின்னல்லே 12-15 வருடங்களாக நாங்கள் பேசி வருவது 12 வருடங்களாக தமிழ் முஸ்லிம் உறவு, தமிழ் பேசும் உறவு. ஆனால் இதை சிதைப்பதற்கும், அதாவது எப்படி மொசாட்டின் தலைமையிலே, லலித தலைமையிலே கிழக்கிலே நடந்ததோ அது மீண்டும் ஆரம்பிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன. மக்கள் அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழரையும் முஸ்லீமையும் மீண்டும் அடிபட விட்டு, அதிலிருந்து அவர்கள் இரு சமூகத்தையும் அடிபட விட்டு அதில் குளிர் காய்கின்ற ஒரு வேலை திட்டம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் இதில் அவதானமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அவர் ஒரு முஸ்லீம் இளைஞன் அங்கிருந்து கல்பெட்டியில் புத்தளத்தில் இருந்து கேட்கின்றார் என்ற அவரது ஆதங்கத்தை பாருங்கள். ஏன்னா இன்னொரு தமிழ் மகன் தனது பக்கத்து வீடாக இருக்கலாம். அது முக்கியமாக. அதனால் நான் கூற வருவது என்னவென்றால், இந்த சிறைக்கூடங்களிலே இருக்கின்ற பலர் இதுவரையிலும் வழக்கு தாக்கல் செய்யப்படாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாக விடுதலை செய்யப்படலாம். மற்றும் பலர் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்பதற்காக அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்டிடம் ஃபைல்ஸ் அனுப்பிவிட்டு பார்த்து கொண்டிருப்பவர்கள். அவர்களை உடனடியாக சட்டமா அதிபர் திணைக்களம் இவர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்வதில்லை என்று சொன்னால் உடனடியாக விடுதலை செய்யலாம். மூன்றாவது பிரிவினர் தான் மேல் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பவர்கள். இவர்களுக்கு தான் பொது மன்னிப்பு என்பது அவசியமானது. ஏனென்றால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர்
எடுத்தெடுப்பில் விடுதலை செய்ய முடியாது. அது ஒரு நீதிக்கு புறம்பான ஒரு விடயம். வழக்கு தாக்கல் சில சான்றுகள் இருக்கின்ற பட்சத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும். அந்த காலகட்டத்திலே தான் ஜனாதிபதி அவர்களுடைய அக்கறை, ஜனாதிபதி அவர்களுடைய மேலான தன்மை அங்கு தேவைப்படுகின்றது. அவர் தன்னுடைய பொது மன்னிப்பு வழங்குகின்ற அதிகாரத்தின் கீழ் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குகின்ற பட்சத்தில் அவர்களும் விடுதலை செய்யப்படலாம். ஏனென்று கேட்டால் இந்த யுத்தம் முடிவடைந்து விட்டது. யுத்தம் முடிவடைந்த நிலையிலே சரணாகதி அடைந்தவர்கள் கூட புனர் நிர்வாணம் பெற்று வெளியிலே வந்து விட்டார்கள். பலர் யுத்தத்திலே நேரடியாக பங்கு பற்றி கடைசி கட்டத்திலே இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் கூட தங்களுடைய புனர் நிர்மாண காலத்தை முடிவு செய்து வெளியிலே வந்து விட்டார்கள். ஆனால் அதற்கு முன்பதாக சந்தேகத்தின் பேரில் பிடிப்பட்டவர்களுக்கு இன்னும் ஒரு விமோசனம் இல்லாமல் காணப்படுகின்றது. ஆகவேதான் இவ்வாறான ஒரு நிலை. வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், நான் அங்குரங்கேதையில இருந்து ரமேஷ் பேசுறேன். உங்களோட தொலைக்காட்சி சத்தத்தை கொஞ்சம் குறைத்து வைத்து விட்டு பேசுறீங்களா? நல்லா இருக்கும். கூறுங்கள். அங்குரங்கேதையில இருந்து ரமேஷ்ங்கிற ஒருவர் பேசுறேன் சார். சார், கடந்த காலத்துல இடம்பெற்ற தமிழ் கைதிகள் சம்பந்தமாக சார் உண்ணாவிரத போராட்டத்தில் நீங்க மட்டும்தான் கலந்து கொண்டிருந்தீங்க. அதே வேளையில சார் மலையக அரசியல்வாதிகள் மற்ற வேறு ஒருத்தரும் கலந்து கொள்ளல சார். இதுக்கு காரணம் என்ன சார்? இந்த அரசாங்கத்தின் இருந்து எதிர்பார்க்கிற லாபத்துக்காகவே சார் வராம இருக்கிறாங்க. தமிழ் எங்க இனத்துக்குள்ள இருந்துங்கிற எங்க இனத்தை புறக்கணிக்கிறதுக்காக சார் மற்ற அரசியல்வாதிகள் இதுல கலந்துக்கல சார். நன்றி நாயகன். அந்த கேள்வி உண்மையில் அந்த அரசியல்வாதிகளை நோக்கி கேட்க வேண்டும். ஆனால் இன்று நீங்கள் ஒரு யோசிக்க வேண்டும். உண்மையில் இன்று ஜார்ஜ் புஷ் அவர்களின் பாலிசி, if you are with me you beat me 100%, if you are not with me you are not with me என்று. என்னுடன் இருப்பதாக இருந்தால் 100% இருந்து கொள், அங்கேயும் இங்கேயுமா இருப்பது நீ என்னுடன் அல்ல என்ற கொள்கையில் தான் இந்த அரசும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், என்று அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை கூட ஒருமித்த குரலில் ஒலிக்க வைக்காத ஒரு நிலைமை இருக்கிறது. அதாவது சுமந்திரன், ஸ்ரீதரன் போன்றவர்கள், சம்பந்தன் போன்றவர்கள் ஒரு பக்கத்திலும், இங்காலு சுரேஷ் பிரேமச்சந்திரன், அடைக்கலநாதன், சிவசக்தி ஆனந்தன், ஆனந்த சங்கரி, சித்தார்த்தன் போன்றவர்கள் இன்னொரு பக்கத்திலும் மாகத்தான் கையாண்டு கொண்டு வருகிறது. அவர்கள் தீவிரத்தை பேசுபவர்களாகவும் இவர்கள் அரசாங்கத்தின் சார்பாக பேசுபவர்களாகத்தான் கொண்டு வருகிறது. இந்த வகையில் தான் அரசு இன்று கையாண்டு கொண்டு வருகிறது. எனவே இந்த கட்டத்திலே மலையத்தில் இருக்கின்ற கட்சிகளை எவ்வளவு தூரம் அவர்கள் இப்படியான நடவடிக்கைகளில் இறங்க விடுவார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. மலையத்தில் இருக்கின்ற அனைத்து பெரும்பான்மையான கட்சிகள் அரசுடன் அமைச்சு பதவிகளில் இருக்கின்றன என்பதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.